நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமா என்பது பெரும்பாலும் நமது சிறிய தினசரி பழக்கங்களில்தான் இருக்கும். பல வெற்றியடைந்தவர்கள் இதைதான் சொல்வார்கள். ஒரு நாளில் எதுவும் மாறாது, ஆனால் ஒரு நாள் மற்றொரு நாளை சார்ந்தது. அந்த நாட்கள் பழக்கங்களாக மாறும்போதுதான் எதிர்காலத்தின் அடித்தளம் அமைக்கப்படுகின்றது. நாம் பெரும்பாலும் பெரிய ஒன்றை செய்ய கனவு காண்கிறோம், ஆனால் அந்த கனவுகளை அடைய தேவையான சிறிய பணிகளை தவிர்க்கிறோம். அதை உணராமல் நாளைக்கு செய்வேன் அல்லது பிறகு செய்வேன் என்ற எண்ணங்கள் நம் வாழ்க்கையின் மிக பெரிய எதிரிகளாகி விடுகின்றன. இன்றைய கதை வெற்றியாளராக மாற வேண்டும் என்று கனவு கண்ட ஒரு சிறுவனை பற்றியது. ஆனால் அவன் வாழ்க்கை சீர்குலைந்தது. ஒரு நாள் திடீரென்று அவன் வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைத்தான். ஆனால் வாழ்க்கை என்பது சினிமா அல்ல. ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறிவிடாது. ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனெனில் இன்றைய சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பழக்கத்தின் துவக்கமாக இருக்கலாம். கிருஷ்ணா என்ற சிறுவனின் கதை இது. அமைதியான ஒரு நகரத்தில் கிருஷ்ணா என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் சராசரியாக படிக்கும் மாணவன், அதிக திறமை இல்லாதவன், அதே சமயம் பலவீனமும் இல்லாதவன். ஆனால் அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, ஒழுக்கமின்மை. அவன் அடிக்கடி வேலைகளை பாதியில் விட்டுவிடுவான், சிறிய பொறுப்புகளை புறக்கணிப்பான், எதற்கும் ஒரு ஒழுங்கை பின்பற்ற மாட்டான். பல கனவுகள் இருந்தும் கிருஷ்ணா ஒருபோதும் எந்த வேலையையும் தீவிரமாக தொடங்கவில்லை. பெரிய திட்டங்களை வைத்துவிட்டு அதை முயற்சிக்க மாட்டான். படிப்போ உடற்பயிற்சியோ புதிய திறன்களை கற்கவோ எதுவாக இருந்தாலும் நாளை செய்யலாம் என்று நினைப்பான். அந்த நாளை ஒருபோதும் வரவில்லை. அவன் பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒழுக்கமாக இருக்க சொன்னார்கள். ஆனால் அவன் மனதில் அது பதியவில்லை. பெரிய முயற்சிகள் தான் பெரிய மாற்றங்களை தரும் என்று அவன் நம்பினான். ஆனால் அந்த பெரிய முயற்சிகள் அவனை பயமுறுத்தியதால் ஒரு பொழுதும் தீவிரமாக வேலை செய்யவில்லை. ஒரு நாள் கிருஷ்ணா நகரத்தில் உள்ள அறிவார்ந்த பேராசிரியர் ஒருவரை சந்தித்தான். கிருஷ்ணாவின் பிரச்சனைகளை கேட்ட பேராசிரியர் சிரித்துவிட்டு கேட்டார், வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? அவன் இல்லை என்று தலையசைத்தான். பேராசிரியர் கூறினார், வெற்றி என்பது ஒரு நாளில் பெரிய வேலைகளை செய்வதனால் கிடைப்பதில்லை. அது தினசரி செய்யக்கூடிய சிறிய பழக்கங்களிலிருந்து வருகின்றது. அவர் ஒரு கதையை சொல்ல தொடங்கினார். நெடு நாட்களுக்கு முன்பு ஒரு விவசாயி தனது தோட்டத்தில் மூங்கில் விதை ஒன்றை நட்டார். தினமும் அதை நீர் ஊற்றி கவனித்தார். ஒரு வருடம் முடிந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. 2வது ஆண்டும் அதே நிலை. மற்ற தாவரங்கள் உயரமாக வளர்ந்தன, ஆனால் மூங்கில் விதை அசையவில்லை. பலர் சிரித்து கொண்டே நேரத்தை வீணாக்குகிறான் என்றார்கள். ஆனால் விவசாயி நம்பிக்கையுடன் தினமும் அதை பராமரித்தான். 5வது ஆண்டில் அதிசயம் நடந்தது. 6 வாரங்களுக்குள் அந்த மூங்கில் 80 அடி உயரத்திற்கு வளர்ந்தது. விவசாயி சிரித்துவிட்டு கூறினான், அனைவரும் விதை எதுவும் செய்யவில்லை, கெட்டு போய்விட்டது என்று நினைத்தார்கள். இல்லை, அது தரையில் அடித்தள வேர்களை வலுப்படுத்தி கொண்டிருந்தது. வாழ்க்கையில் வெற்றியும் அப்படித்தான். ஆரம்பத்தில் சிறிய பழக்கங்கள் முக்கியமில்லாததாக தோன்றினாலும் காலத்தோடு அவை பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறுகின்றன. இதை கேட்ட கிருஷ்ணா சிறிது நேரம் யோசித்தான். பெரிய மாற்றங்களுக்காக மட்டுமே காத்திருந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் சிறிய பழக்கங்களை புறக்கணித்து விட்டோம் என்பதை உணர்ந்தான். கிருஷ்ணா கேட்டான், வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த சிறிய பழக்கங்களை தொடங்கலாம் என்று கேட்டான். அதற்கு பேராசிரியர் வாழ்க்கையை மாற்றும் 7 பழக்கங்களை பற்றி கூறினார். 1. அதிகாலையில் எழுதல். தினமும் 1 மணி நேரம் சீக்கிரம் எழுந்தால் வருடத்திற்கு 365 கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்று கற்பனை செய்யுங்கள். 2. தினமும் வாசியுங்கள். தினமும் 10 பக்கங்கள் படித்தால் போதும். ஒரு வருடத்தில் குறைந்தது 12 புத்தகங்களை முடிக்க முடியும். அந்த 12 புத்தகங்கள் உங்கள் சிந்தனையும் அறிவையும் எதிர்காலத்தையும் மாற்றிவிடும். சிறிய இலக்குகளை அமைத்தல். தினமும் 200 வார்த்தைகள் மட்டும் எழுதினாலும் ஒரு வருடத்தில் ஒரு புத்தகத்தை முடிக்கலாம். துளி துளியாக நீர் சேர்த்து பெருங்கடலாகும். பணியை தள்ளி போடாதீர்கள். ஒரு வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் மனம் தள்ளி போட சொன்னால் 5 முதல் 1 வரை எண்ணி உடனே தொடங்குங்கள். அல்லது 2 நிமிடம் மட்டும் செய்வேன் என்று சொல்லுங்கள். அந்த பணியை நீங்கள் முடித்துவிடலாம்.
நன்றி உணர்வு பயிற்சி. தினமும் இரவு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய 3 விஷயங்களை எழுதுங்கள். இது குறை சொல்லும் உங்கள் மனப்பான்மையை மாற்றும், பாராட்டும் மனநிலையாக மாற்றும். தினசரி 10 நிமிடம் உடற்பயிற்சி. வீட்டிலேயே 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்தாலும் அது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மொபைல் நேரத்தை குறைத்தல். ஒவ்வொரு முறையும் போன் பயன்படுத்தும் போது இது என்னை மேம்படுத்துகிறதா அல்லது நேரத்தை வீணாக்குகிறதா என்று கேளுங்கள். கிருஷ்ணா இதை பின்பற்ற ஆரம்பித்தான். முதலில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் 3 முதல் 4 மாதங்களுக்கு பிறகு அவன் கவனம் அதிகரித்தது, படிப்பில் முன்னேற்றம் காணப்பட்டது, தன்னம்பிக்கை அதிகரித்தது. 1 ஆண்டிற்கு பிறகு கிருஷ்ணா ஒழுக்கமும் பொறுப்பும் உடைய ஒருவனாக மாறிவிட்டான். பெரிய மாற்றங்களுக்காக காத்திருக்காமல் தினசரி சிறிய பழக்கங்களால் தனது வெற்றியின் அடித்தளத்தை அமைத்து கொண்டான். பல ஆண்டுகளுக்கு பிறகு கிருஷ்ணா பிரபலமான ஒரு தொழில் முனைவோராக ஆனான். மக்கள் அவனிடம் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், பெரிய வெற்றிகள் சிறிய பழக்கங்களில் இருந்து வருகின்றது. வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, திறமை அல்ல, அது தினசரி பழக்கத்தின் விளைவு. வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள், சிறிய அடிகளால் தொடங்குங்கள். மூங்கில் போல உங்கள் முயற்சிகள் உடனடியாக பலனை தராமல் இருக்கலாம். ஆனால் பொறுமையுடனும் தொடர்ச்சியுடனும் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் கற்பனைக்கு மேல் வளர்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். நன்றி.